வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலே இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிற சபையாகிய தெய்வ பிள்ளைகளுக்கு, தூரத்திலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கும் ஆமென், கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் அங்கலாய்ப்போடு சொல்லுகிற ஒரு வார்த்தை. அவர் சொல்லி இருக்கிறார், எனக்கு ஒரு ஜனம் உண்டு, அவர்கள் என்னை துதித்துக் கொண்டிருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லி, அவருக்கென்று அவரை துதிக்கும்படியாய் தேவ பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் ஆமென் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார், ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். நம்மில் ஆமென், ஸ்தோத்திரம், நம்மை விட அழகானவர்கள், நம்மை விட திறமையானவர்கள், நம்மை விட ஆமென் பலசாலிகள், அந்தஸ்தில் எல்லா நிலையிலும் வசதி வாய்ப்புகளிலே பெரியவர்கள் ஆமென் எத்தனையோ பேர் இருக்க, எதற்கும் தகுதி இல்லாத தூசியும் குப்பையுமாகிய நம்மை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்தம் உள்ள அந்த மகிமையான தேவனை ஆராதிக்கும்படி எதற்கும் ஆமென் பிரயோஜனமற்ற குப்பையாகிய நம்மை தேவன் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? அவரை ஆமென் ஆராதிக்க வேண்டும், அந்த தேவனை துதிக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நம்மை பிரைஸ் லார்ட் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது நம்முடைய திறமை அல்ல, இது நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, இது நம்முடைய படிப்பல்ல, அவர் நம்மேல் வைத்த கிருபை. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஜனங்களை தெரிந்தெடுத்தார், ஜனங்களை பிரைஸ் லார்ட் அழைத்துக் கொண்டு வந்தார். ஆமென். ஆதி நாட்களிலே பார்த்தால் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையிலே ஆமென் அடிமைகளாய் ஆமென் விற்கப்பட்டவர்களாய் இருந்த அந்த ஜனங்களை ஆண்டவர் தன்னுடைய ஜனம் என்று கண்டபடியினால் இவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகவே எகிப்தின் பாவ அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்களை மீட்டெடுத்தார். மீட்டெடுத்த ஆண்டவர் அந்த தன்னுடைய ஜனத்திற்கு அவருடைய சொந்த தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரமாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் அந்த பிள்ளைகள் அதிகமாய் யுத்தம் பண்ணி பிடித்ததில்லை. எந்த இடத்திலும் அந்த பிள்ளைகள் அதிகமாய் தங்களுடைய தேசத்திற்காக அவர்கள் தங்கள் பலனை பயன்படுத்தினதில்லை. தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். பல இடங்களில் யுத்தம் செய்தார்கள், பல இடங்களிலே புறப்பட்டு போய் அந்த புறஜாதி ஜனங்களிடத்திலே யுத்தம் பண்ணி தங்கள் தேசத்திற்காக நின்றார்கள். ஆனால் அவர்கள் யுத்தம் பண்ணின அநேக இடங்களிலே தோல்விகள் அவர்கள் வாழ்க்கையிலே உண்டாயிற்று. ஆனால் எந்த இடத்தில் அந்த பிள்ளைகள் கர்த்தரை துதித்தார்களோ, எந்த இடத்தில் கர்த்தரை முன்னிறுத்தினார்களோ, அந்த இடத்தில் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அத்தனை ஜெயம் உண்டாயிற்று. ஒரு இடத்திலே ஒரு ராஜா இவ்விதமாய் சொல்லுவார், ஆமென் பிரைஸ் லார்ட், திரள் கூட்ட ஜனங்கள் ரதங்கள் பரிவாரங்களோடு தேவ பிள்ளைகளுக்கு எதிராக நிற்கும் பொழுது அந்த ராஜா தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு தன் கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி அருமையான ஒரு ஜெபத்தை பண்ணுவார். ஆமென். அவர் விதமாய் சொல்லுவார், இந்த திரளான ஜன கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலன் இல்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்டவர் கையிலே அந்த தேவ மனுஷன், தேவ பிள்ளை ஸ்தோத்திரம் அர்ப்பணித்த பொழுது ஆமென் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அர்ப்பணித்த அந்த தேவ பிள்ளையின் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவர் யுத்தம் செய்ததா எழுதப்படவில்லை. கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அந்த ஜனத்திற்கு முன்பாக, எதிரிகளுக்கு முன்பாக புறப்பட்டு போகும்படி பண்ணினார். ஸ்தோத்திரம். அந்த இடத்தில் ஒரு தூதனை இறங்கினார். எதிரியின் பாளையத்திலே அந்த தூதன் நடந்து போகும் பொழுது சும்மா நடந்து போனார். யோசித்து பாருங்க. அந்த தூதன் போய் பட்டயத்தை எடுத்து யாரையும் வெட்டவில்லை, யாரையும் அழிக்க வேண்டும் என நினைக்கவில்லை. கர்த்தருடைய தூதன் இறங்கி அந்த இடத்திலே சும்மா நடந்து
போனா, சும்மா நடந்து போன நேரத்திலே எதிரிகள் 1,85,000 பேர் ஒரு தூதன் சும்மா இறங்கி போகும் பொழுது செத்து மாட்டார்கள் என்று பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த இடத்திலே தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. ஆமென். கடந்த நாட்களில் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தனிமையின் உணர்வுகள், தனிமைப்படுத்தப்பட்ட வேளைகள், எல்லா இடத்திலும் என் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வழி நடத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அத்தனை நன்மைகளை பெற்று அனுபவித்த தேவ பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவருடைய இதயத்தில் ஒரு வாதம் உண்டாயிற்று, அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு ஏக்கம் உண்டாயிற்று. அது என்ன? என் ஜனங்கள் ரெண்டு தீமைகள் என்று சொல்லுகிறார்கள். ரெண்டு தீமையை பேச வைக்க முடியாது, ஒரே ஒரு தீமை மட்டும் எடுத்து சொல்லி கடந்து போகும்படி விரும்புகிறேன். ஆண்டவரது இடத்திலே பரிதாபத்தோடு அங்கலாய்ப்போடு ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். அதில் ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, கவனமாக கேளுங்க. ஆமென். எத்தனை வேளைகளில் கர்த்தர் எத்தனை தருணங்கள் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், எத்தனை வேளைகளில் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு கூட, இந்த வேளையில் கூட, இந்த வார்த்தை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் கூட எத்தனை பேர் நம்முடைய இதயத்தில் பணத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம், பொருளை நம்பிக்கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு மனிதனை நம்பிக்கொண்டிருக்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில நான் இப்படி சொல்ல முடியும், ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்தில் கர்த்தரை வைக்காமல், தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் அவரை வைக்காமல், இன்றைக்கு ஏதோ ஒரு நபர் நமக்கு முன்பாக, இவர் என்னை நடத்துவார், இவர் என்னை பாதுகாப்பார், இவர்கள் எனக்கு ஆசீர்வதிப்பார்கள் என்று நம்பி சார்ந்திருக்கிறோம். ஆண்டவர் அப்படியானால், அந்த ஒரு நிலையில் யாராவது இங்கே இருப்பீர்களானால், இந்த வார்த்தைகளை கேட்பீர்களானால், உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனமே, என் இரத்தத்தால் மீட்கப்பட்ட என் பிள்ளையே, நான் இத்தனை நன்மைகளை உனக்கு செய்தும் இன்னும் நீ என்னை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறாயே. இன்னும் என் ஜீவ ஊற்றாகிய உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை தருகிற, ஆசீர்வாதங்களை தருகிற ஜீவ ஊற்றாகிய, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு நடந்து கொண்டிருக்கிறாயே என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம், அதை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 7:38 வாசிக்கும் பொழுது, அவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் இவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஜீவ தண்ணீராகிய இயேசுவை எந்த ஒரு தேவ பிள்ளை விசுவாசிக்கிறோமோ, தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க, ஜீவ தண்ணீராகிய இயேசுவை எந்த ஒரு தேவ பிள்ளை விசுவாசிக்கிறோமோ அவர்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஆண்டவரே சொன்ன வார்த்தை. தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஆங்காங்கே ஓடி திரிகிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நாமத்தினால் சொல்லுகிறேன், எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு இடத்திலே ஆண்டவர் விதமாய் சொல்லுவார், ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் தேவ பிள்ளைகளே, பல நாட்களில் நான் இப்படி என்ன சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் நமக்குள்ளே இருந்த சந்தோஷம் இன்றைக்கு இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆமென். ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட மகிழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா?
இல்லையானால் எங்கோ ஒரு இடத்திலே தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறோம் என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணம், ஆமென், பொருள், பணம் அதிகமா இருக்கிறதுனால ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்களே பணம் கோடி கோடியா இருக்கிறது, ஆனால் சொந்த வீட்டில நிம்மதியா வாழ முடியவில்லை. ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். பைபிளை வாசிக்கும் பொழுது ஒரு ஐஸ்வர்யவான், ஆமென், ஸ்தோத்திரம், அநேக பொருட்களை சேகரித்து வைத்தான். சேகரித்து வைத்து விட்டு சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து திருப்தியாயிரு. ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், மதிகேடனே. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வீடுகளில் ஆகாரம் இருக்கிறது, ஆனால் சாப்பிட முடியவில்லை. ஸ்தோத்திரம். ரொட்டி சாப்பிடுறாங்க, வீட்டுல எல்லா வசதிகள் இருக்கிறது, ஆனால் அவங்களுக்கு சாப்பிடுகிறது குறிப்பிட்ட ஆகாரங்கள். ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம்? ஏன் தெரியுமா? அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. சபையே, ஸ்தோத்திரம். வேகமாய் ஒரு இரண்டு காரியங்களை சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த ஜனங்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய ஆண்டவரை விட்டுவிட காரணம், ஸ்தோத்திரம், என்னவென்று ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். அதை புரிந்து கொண்டு எவைகளை விட வேண்டுமோ அவைகளை விட்டுவிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அங்கலாய்ப்போடு கேட்கிறார், என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? எதற்கு? என்னை விட்டு தூரம் போகிறதற்கு. இந்த ஜீவ தண்ணீரை ஜனங்கள் விட்டுவிட காரணம் என்ன? இந்த வசனத்தில் ஒரு காரியம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லி இருக்கிறது. மாயையை பின்பற்றினார்கள். ஹல்லேலூயா. எதை பின்பற்றினார்களாம்? மாயையை பின்பற்றினார்கள். மாயை என்றால் நமக்கு தெரியும். பிரைஸ் லார்ட். உலகத்திலே பார்த்தீர்களா, சிம்பிளா புரியும்படி சொல்லுகிறேன். ரோட்டில் வெயில் நேரத்தில் வாகனத்தை ஓட்டிக் கொண்டு போகிற பிள்ளைகளுக்கு தெரியும். தூரத்திலே பார்ப்பீர்களானால் ரோட்டிலேயே மழை பெய்து தண்ணீர் தேங்கி நிற்பது போல் தோன்றும். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் பக்கத்துல போய் இங்கே தண்ணீர் இருந்ததே என்று பார்த்தால் அங்கே என்ன செய்யாது? தண்ணீரை பார்க்க முடியாது. அதைத்தான் காணல் நீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது ஒரு மாயை. அங்கே தண்ணீர் இருக்கிறது, தூரத்தில் பார்த்தால் தண்ணீர் தேங்கி நிற்பது போல தோன்றும். அங்கே ஓடி போய் பார்த்தால் தண்ணீர் இருக்காது. இதுதான் மாயை. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இது போன்று இன்னைக்கு உலகத்திலே நல்லது போல, ஆசீர்வாதம் போல, மகிமையானது போல, மிக உயர்ந்தது போல சிலது நம்முடைய கண்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தென்படும். அதை பின்பற்றி மோசம் போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஆமென். என் ஜனங்களோ, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், மாயையை பின்பற்றி போனார்கள். ஸ்தோத்திரம். சபைக்குள்ளே இருக்கலாம், சங்கத்துக்குள்ளே இருக்கலாம், அவன் கர்த்தரை ஆராதிக்கலாம், கர்த்தரை பாடலாம், கர்த்தருடைய வசனத்தை கூட சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் வாயினால் சொல்லுகிறார். அநேக இடத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இருந்து வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுவார். ஸ்தோத்திரம். மாயக்காரராகிய வேதபாரகரே, மாயக்காரராகிய பரிசேயரே, ஆமென், உங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் ஆமென் சொல்லுகிற ஒரு வார்த்தை அந்த இடத்திலே ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தின் 23வது வசனத்தை வேகமாக எடுத்து வாசிக்கலாம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றதலாமிலும் வெந்தயத்திலும்
சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தெளிவாய் சபை புரிந்து கொள்ள வேண்டும். யார் மாயையை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம், எல்லாம் கரெக்ட். கர்த்தரை ஆராதிப்பதில் கரெக்ட், காணிக்கை கொடுப்பதில் சரி, ஆமென், தசம பாகத்திலே கரெக்ட், எல்லாம் பெர்ஃபெக்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரைஸ் லார்ட், ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் நாம் நினைக்கிறோம் காணிக்கையும் தசம பாகமும் கொடுத்து ஆமென் சில ஆமென் இது போன்ற காரியங்களை செய்து பரிசுத்தவான்கள் என்கிற நிலையிலே நம்மை நிறுத்திக் கொண்டிருப்போமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை நீங்கள் செய்கிறீர்கள், ஆனால் நீதியை என்ன செய்து விட்டீர்கள்? விட்டு விட்டீர்கள். விசுவாசத்தை விட்டு விட்டீர்கள். இரக்கத்தை விட்டு விட்டீர்கள். தேவ பிள்ளையே, தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். வெளி வேஷம் எப்போதும் மனிதர் பார்வைக்கு நன்றாயிருக்கும், ஆனால் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிற என் நேசர் ஆமென் அதற்குள்ளே இருக்கிற அத்தனை காரியங்களும் அவர் தெளிவாய் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வேதபாரகர் பரிசேயர்கள் ஆமென் கர்த்தர் கொடுத்த கட்டளை, உனக்கு இருக்கிறதுல 10ல 1 நீ என்ன செய்யணும்? தசம பாகம் கொடுக்கணும். அதை கரெக்டா செய்யறாங்க. காணிக்கை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறாங்க. பிரைஸ் லார்ட். மற்றபடி எல்லா வெளி காரியங்களில் எல்லாம் மற்ற மனிதனுடைய கண்களுக்கு ஆமென் செம்மையாய் செயல்படுகிறார்கள். ஆனாலோ கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்தில், கர்த்தரை சமூகத்திலே செபிக்கிற விஷயத்தில், கர்த்தரை சமூகத்திலே பைபிள் வாசித்து தியானிக்கிற விஷயத்தில் இன்றைக்கு ஆமென் தூரம் போய் இருக்கிற தேவ பிள்ளையை ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மாயையை பின்பற்றும்படி நீ வீணராய் போக காரணம் என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணத்தையும் பொருளையும் ஆண்டவர் கேட்கிறார். உடைய இருதயத்தை அல்லவா ஆண்டவர் கேட்கிறார். இவருடைய இருதயத்தில் ஒரு இடம் எனக்கு தருவாயா என்றல்லவா ஆண்டவர் கேட்கிறார். ஆனால் ஜெபம் இல்லை, கர்த்தரை துதிக்கிற துதி இல்லை, வீடுகளிலே கர்த்தரை பாடுகிற பாடல் இல்லை. ஆனால் பிரைஸ் லார்ட், உங்க வீடுகளில் எப்படி இருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தரை துதிக்கிறோமா, பாடுகிறோமா, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா? இல்லை, வீட்டில் எப்பொழுதும் சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவருக்கு தெளிவாய் சொல்லுகிறார், ஆமென். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், என்னை விட்டு விட்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சபையை தெளிவாய் சொல்லுகிறார். ஆண்டவர் ஆமென், மறுபடியும் திரும்பி வாருங்கள். எந்த இடத்திலே ஆமென் உங்களுடைய ஆதி மேன்மை இழந்து போனீர்கள், எந்த இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு தந்த ஜெப அனுபவத்தை விட்டுவிட்டீர்கள், எந்த இடத்திலே வீட்டில் ஆமென் பைபிள் வாசிக்கிற அனுபவத்தை விட்டுவிட்டீர்கள், மறுபடி அந்த இடத்திலிருந்து எழுப்பி செயல்பட ஆரம்பியுங்கள். ஸ்தோத்திரம், ஆமென். தெளிவாய் ஆண்டவர் சொல்கிறார், வெளி வேஷம் அல்ல, அந்தரங்கத்தை பார்க்கிற கர்த்தர் அவர். உங்களுடைய அந்தரங்களை பார்க்கிற கர்த்தர் அவர். வெளியில ஒருவேளை ஊழியக்காரர்களாக நாங்கள் சொல்லலாம், நீங்க நல்லா இருக்கிறீங்க, God bless you. அங்க ஒயிட் அண்ட் போய் நல்லா பாட்டு பாடுறீங்க, God bless you. ஆனால் தேவ பிள்ளையே, நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது? நம்முடைய இருதயத்தின் ஆழம் எங்கே கிடக்கிறது? பகலின் பிள்ளைகளாய் இருக்கிறோமா? இருளின் பிள்ளைகளாய் இருக்கிறோமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோமா? அந்தகாரத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோமா? கர்த்தர் ஒளியாய் இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்திலே நடப்போம், வாருங்கள் என்று ஆண்டவர் சபைக்கு இந்த வேளையிலே ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி 25வது வசனத்தை வாசியுங்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பானபாத்திரங்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உள்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும்
அதீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொள்ளையாடின பொருளும் வீட்டுக்குள் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். வேதத்தை போதிக்கிறவர்கள் தான், வேத வசனத்தை வாசிக்கிறவர்கள் தான், ஜெபிக்கிறவர்கள் தான். ஆனால் ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், உங்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிற வெளியில நல்லா இருக்கு, ஆனால் அந்தரங்கம் உங்களுடைய வாழ்க்கையின் அடி ஆழம், இருதயத்தின் ஆழம் எப்படி கிடக்கிறது? அவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் உள்புறமோ கொள்ளையினால் நிறைந்திருக்கிறது, அதீதத்தினால் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பட்டிருக்கிறோம், அபிஷேகத்தினால் நிறைகிறோம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே அநீதி இருக்கிறதா? அவர்களை யோசித்து பாருங்கள். இந்த காரியங்கள் தான் ஏதோ ஒரு தீமை, ஏதோ ஒரு காரியம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறபடியால் தான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஜீவ தண்ணீராகிய ஊற்றை விட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய இதயத்திலே அந்த ஜீவ தண்ணீர் பாய்ந்து வருகிறதா? நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் சமாதானம் அடைகிறார்களா? சந்தோஷம் அடைகிறார்களா? மகிழ்ச்சி அடைகிறார்களா? இல்லை நம்மை பார்த்தவுடனே படுபாவி வரலாம் அப்படின்னு ஒதுக்குகிறார்களா? யோசித்து பாருங்க. அப்படி ஒரு நிலைமை இருந்தா இன்னும் நம்முடைய இருதயம் அழுக்கான பாவ கரைகளிலே சிக்கி இருக்கிறது. ஆனால் நம்மை பார்க்கும் பொழுது மற்ற மனிதர்கள் சொல்லணும், பரவாயில்லை, அந்த பிரதர் வருகிறார், என் காரியத்தை கேட்பா, அந்த சிஸ்டர் வருகிறாங்க, அவங்க எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, என்னை விசாரிப்பார்கள், ஒரு அன்பு கிடைக்கும், ஒரு சமாதானம் உண்டாகும். எத்தனை இருதயம் இன்றைக்கு நம்மை காணும் பொழுது மகிழ்கிறது. ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். நாம் மற்றவர்களுக்கு வேதனையாக அல்ல, சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாய் காணப்படும்படி கர்த்தர் உதவி செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, அவை உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். தேவ பிள்ளையே, மறுபடியும் சமாதானத்தினாலே, சந்தோஷத்தினால் நம்மை நிரப்ப விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தில் எத்தனை பேருடைய இருதயத்தில் ஸ்தோத்திரம் வேதனை, பாடு, ஸ்தோத்திரம். சிலருடைய வெளியலங்காரம் நீங்க ஆடை உடுத்தி கொண்டு போகிறத பார்த்தா எந்த மனுஷனும் பாப்பா பரவாயில்லை, இவன் நல்ல வசதி உள்ளவன் போல இருக்கு, நல்ல வாய்ப்புள்ளவன் போல இருக்கு, நல்ல செல்வ செழிப்பாய் வாழ்கிறவன் போல இருக்கு. ஆனா அந்த பிள்ளைகளுடைய வீடுகளை வந்து பாருங்க, அநேக வாலிபர்களையும் தெரியும். வெளியிலே ஸ்தோத்திரம். அநேக வாலிபர்கள் இன்றைக்கு பெற்றோரிடத்துல எனக்கு குறிப்பிட்ட மொபைல் போன் பெயர்களை சொல்லி, இந்த மொபைல் தான் வேணும், அவன் நடக்கிற நடையை பார்த்தா தோணும் இவன் ஏதோ பெரிய செல்வசிமான் வீட்டு பிள்ளை. ஆனா இப்படி சொல்லுகிறேன், ஒரு கதவு அளவுள்ள மொபைல் போனை கொண்டு எல்லாரும் பார்க்கும்படி காட்டி திரிகிறான். ஆனா சொந்த வீட்டுல கதவு நிலைக்காலில் போட கதவு இல்லை. எத்தனை வீடுகள் பரிதாபமாய் கிடக்கிறது. ஆனால் தேவ பிள்ளை, இதே நிலைமை தான் ஆண்டவருக்கு சொல்லுகிறார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை போல வெள்ளியில பார்க்க நல்லா இருக்கு, மார்பிள் கல் போட்டிருக்கிறாங்க, சிலுவை போட்டிருக்கிறாங்க, அழகான பூமாலை ஆற போட்டிருக்காங்க. ஆனால் திறந்து உள்ளே பார்த்தால் சகிக்க முடியாத நாற்றம். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய இருதயம் இன்னைக்கு வேதனையோடு காயத்தோடு காணப்படுகிறீர்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது எல்லா தேவ பிள்ளையுடைய இருதயமும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் மாறும்படி கர்த்தர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 12வது அதிகாரத்தின் 14, 15 ஆகிய வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும், 15வது வசனம் வாசிங்க. அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை சோதிக்கிறீர்கள். போதும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் குற்றம் காணும்படி ஒரு கூட்டம்.
யார் தெரியுமா? யார் தெரியுமா? நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள். யார் தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய வசனத்தை ஆமென் போதிக்கிறவர்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 13வது வசனம், பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலர் அவரிடத்தில் ஆதரிக்கிறார்கள். அல்லேலூயா. பரிசேயர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்கள். அவர்கள் இயேசுவிடத்திலே ஆள் அனுப்பி கேட்கிறார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீர் நல்லவர் என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆமென். நீர் வல்லவர் என்று எங்களுக்கு தெரியும். உங்க வார்த்தை வல்லமை எங்களுக்கு தெரியும். நீர் அற்புதங்களை செய்கிறவர் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சோதிக்கும்படி கர்த்தர் தெளிவா அதைத்தான் சொல்ல வர்றேன். நீங்க எந்த நிலைமையில எப்படி ஆடி பாடி துள்ளினாலும் உங்க உள்ளத்துல இருக்கு பாத்தீங்களா, சிலர் என்னன்னா பயங்கர வேதனை உள்ளத்துக்குள்ள இருக்கும், காயம், பிரஷர், பாடு, அதை வெளியில காட்டிடவே மாட்டாங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா அழகா பேசுவாங்க, நல்லா சொல்லுவாங்க, நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன். வீட்டுல பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். சில சகோதரிகளை பார்த்தால் வீட்டுல புருஷன் அவன் குடித்துட்டு வந்து பயங்கர பிரச்சனை இருக்கும். ஆனா எந்த சூழ்நிலையில் இத்தனை அடிகளை வாங்கி கொண்டு நேற்றைக்கு அவன் அடிச்சானான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவாங்க. வெளியில நல்ல ஒரு வாழ்க்கை. ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் உள்ளத்துக்குள்ளோ எத்தனை விதமான காயங்கள், எத்தனை விதமான வேதனைகள். தேவ பிள்ளையை ஒரு பாடுகளை சுமந்து கொண்டு செல்லாது. தேவ சமூகத்திலே அந்நாளை போல, தேவனுடைய பாதத்திலே அந்நாளை போல ஒரு கண்கள் கண்ணீர் வடிய அவருடைய பாதத்தை முத்தமிட நீ ஆயத்தமானால், அவருடைய சமூகத்திலே உன்னுடைய அத்தனை காரியத்தையும் சொல்ல, ஒரு இருதயத்தின் ஆழத்திலே காணப்படுகிற அந்த பாடுகளை சொல்ல நீ ஆயத்தமாக என்றால் என் தேவனுடைய வெளிப்புறத்தை மட்டுமல்ல உள்ளத்தின் ஆழத்தையோ அந்த அந்தரங்கத்தையோ சீர்படுத்தி செம்மைப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக, முதலாவதாக மாயையை பின்பற்றினபடியால் ஜீவ தண்ணீராகிய ஊற்றை ஜனங்கள் விட்டுவிட்டார்கள். இரண்டாவதாக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜனங்கள் ஜீவ தண்ணீராகிய ஊற்றை எதனால் விட்டுவிட்டார்கள்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எசேக்கியேலின் புஸ்தகம் ஆமென் 16வது அதிகாரம், எசேக்கியேல் 16வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். நீயோ என்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோர மார்க்கமாய் நடந்து வழிபோக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடு வேசித்தனம் பண்ணினாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கே பிரைஸ் தி லார்ட் ஒரு காரியம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எதினாலே எப்படி ஜீவ தண்ணீராகிய ஊற்றை அவர்கள் விட்டுவிடுகிறார்கள்? ஒரு நாளிலே பாவத்தில் கிடந்த நம்மை, ஒரு நாளிலே ஒன்றுமில்லாமல் கிடந்த நம்மை, ஒரு நாளிலே வறுமையாக்கப்பட்ட நிலையிலே கிடந்த நம்மை வசனத்தில் ஒரு இடத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் நடந்து போகிற பொழுது நீ ஆமென் தூர எறியப்பட்டவளாய் இரத்தத்தில் கிடந்தாய், இரத்தத்தில் கிடந்த உன்னை நான் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி என்னிடத்தில் சேர்த்துக் கொண்டேன் என்கிற ஒரு வசனம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையிலே பாவத்திலே நான் என்ன சொல்கிறேன், வெளிப்படையாய் சொல்வேனானால் எத்தனை பேர் இன்னைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். ஆனால் ஒரு நாளில் எத்தனை பேர் வீட்டில் ஒரு நாளில் சாப்பிட கூட ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டோம். எங்க அநேகர் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தரித்திர நிலையில் இருந்த நம்மை கர்த்தர் தம்முடைய கிருபையினால்
நம்முடைய முன்னோர்கள் ஆண்டவரை தேடினது நிமித்தம், நம்முடைய தாய் தகப்பன்மார் கர்த்தரை சேவித்தது நிமித்தம் இன்றைக்கு நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து, நமக்கு ஒரு மேன்மையை கொடுத்து, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளையே, அப்படியாய் ஒரு உயர்வை பெற்றுக் கொண்ட பொழுது அநேக நேரங்களில் ஆமென் பிரைஸ் லார்ட், கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க நேரமில்லை, மனமில்லை. ஆசீர்வாதத்தை நம்பி இருக்கிறோம், பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென் பிரைஸ் லார்ட். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆமென், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சமாதானத்தை தருவேன் என்று சொல்லி இருக்க, இன்னைக்கு உலகத்தில் உலக ஆடம்பரங்கள், உலக சுகபோகங்கள், உலக சிற்றின்பங்கள் என்று சொல்லி அந்த பணத்தை சம்பாதிக்கும்படி, அந்த பொருளை சம்பாதிக்கும்படி உலகத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறோமே. ஒரு நாளில் எப்படி இருந்தோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அப்படி ஓடின ஓட்டம் இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் பெருக பெருக தேவனை தேடுகிற உணர்வற்றவர்களாய் போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இங்க இருக்கிறவங்களை கேட்டா தெரியும். பிரைஸ் லார்ட். ஆமென். பிரைஸ் லார்ட். நம்முடைய அப்பா அம்மா காலத்தில் அவர்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். எவ்வளவு கஷ்டப்பட்டு கர்த்தரை ஆராதிச்சாங்க. சபைகள் சரியா இருப்பதில்லை. ஆமென். வெகு தொலை தூரம் நடந்து போய் கர்த்தரை ஆராதிப்பார்கள். சிறு வயதுல 2-3 கிலோமீட்டர் என் அப்பா அம்மா நடந்து போய் கர்த்தரை ஆராதிப்பாங்க. நீங்களும் அப்படித்தான் இருந்திருப்பீங்க. பிரைஸ் லார்ட். என்னால் நடக்க முடியாது. இப்போது நினைவு கூறுகிறேன், என்னை அவருடைய தோள் மேல் தூக்கி வைத்து நடந்து போவார். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. எங்கே சார் அனுபவித்திருப்பீங்க. ஆனால் தேவ பிள்ளைகள், இன்றைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாழ்க்கையை தந்த பிறகு ஆமென் பிரைஸ் லார்ட். ஆமென். எத்தனை பேர் உண்மையான இதயத்தோடு பிரயாசப்பட்டு நேரம் இல்லை, ஆனால் நேரம் ஒதுக்கி எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. தேவ பிள்ளைகளே, தெளிவாய் யோசித்து பார்த்தால் இன்னைக்கு அநேகருக்கு நேரம் இருக்கிறது, ஆனால் கர்த்தரை தேட விருப்பம் இல்லை. ஏன் தெரியுமா? ஆசீர்வாதத்தை நம்பி இருக்கிறோம். வாசித்த வசனம் சொல்லுகிறது, நீ ஒரு அழகை நம்பி இருக்கிறாய், உன்னுடைய ஆசீர்வாதத்தை நம்பி இருக்கிறாய், செல்வ செழிப்பை நம்பி இருக்கிறாய். ஆமென். தேவ பிள்ளை, ஆமென் பிரைஸ் லார்ட். ஒரு ராஜா நமக்கு தெரியும், சவுல். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார். ஆமென். கழுதையை தேடி போனவனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்த அவனுக்கு ஒரு தனி அந்தஸ்து உண்டு. என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒருவரும் அவரை அளவு உயரமுள்ளவனாய் இல்லை. எல்லாரும் அவனுடைய தோளுக்கு கீழாக இருந்தார்கள். பிரைஸ் லார்ட். இந்த துணிகரம், இந்த தன்மானம் என்று சொல்லுகிறேன். பிரைஸ் லார்ட். நான் யார்? எல்லாரும் எனக்கு கீழே என்கிற அந்த எண்ணம் வந்த பொழுது ஒரு நாளிலே ஆமென் பிரைஸ் லார்ட், அவங்க சொல்லப்பட்டிருக்கும், துணிந்து ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பலியிடுகிற வேலை ஆசாரியருடைய வேலை. ஆனால் அவனோ துணிந்து கர்த்தருக்கு பலி செலுத்தினான். அதனாலே ராஜாங்கத்தை இழந்து போனான் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையை தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் எதுக்கு தெரியுமா? நீ இன்னும் கர்த்தரை பற்றிக் கொள்ளும்படியா. உனக்கு கர்த்தர் தந்திருக்கிற இந்த மேன்மை, இந்த உயர்வு எதுக்கு தெரியுமா? உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீராகிய நதி புறப்பட்டு போய் இன்னும் அநேகரை கர்த்தரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொண்ட, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாகிய சபையோ இன்னைக்கு மௌனமாக இருக்க காரணம் என்ன? எத்தனை பேரை கர்த்தருக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறோம்? எத்தனைக்குள்ளே நாம் பெற்ற எத்தனை பேர் மத்தியிலே நாம் பெற்ற ரட்சிப்பை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? இன்னும் மௌனமாக இருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் கூப்பிடாவிட்டால் கல்லுகள் கூப்பிடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ஒரு நாள் வீணாய் போகாதுங்க. இந்த சத்திய வசனம் ஆமென் ஆண்டவர் எதுக்காக கொடுத்தார் தெரியுமா? அவர் ஆமென் சில ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் கொடுத்திருக்கிறார். ஆமென். வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஏன் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? இன்னும் சொல்லப்பட வேண்டிய இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் வரல சொல்லுகிறோம். அவர் வரமாட்டார் என்று சிலர் சொல்லுகிறார்கள். காரணம் என்ன சபையே?
தேவ பிள்ளையை ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனமோ ஜீவ தண்ணீராகிய ஊற்றை என்னை விட்டு விட்டார்கள். ஆனபடியினால்தான் எனக்காகவே உனக்காகவே ஆண்டவர் இன்னும் காத்துக் கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவருடைய சமூகத்திலே வரும் பொழுது கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ரெண்டே காரியத்தை சொல்ல நேரம் கிடைக்கிறது. ஜீவ தண்ணீரை விட்டுவிட காரணம் ஒன்று, மாயையை பின்பற்றினபடினால். இரண்டாவது எதனால்? ஆசீர்வாதத்தை நம்பி சுகபோகத்தை நம்பினபடியினால் ஜீவ தண்ணீராகிய அந்த ஊற்றை ஆண்டவரை விட்டு விட்டார்கள். சோத்திரம். இப்போ ஒரு காரியம் கூட, விட்டுவிட்ட இந்த ஜீவ தண்ணீராக ஊற்றி மறுபடியும் சபை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை கேட்கிற யாரோ ஒருவர் நீங்கள் பின்வாங்கின நிலையிலே, பின்தங்கின நிலையிலே ஸ்தோத்திரம் இருப்பீர்களானால் ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், ஆமே, உன்னை ரட்சித்த, உன்னை அபிஷேகம் பண்ணின, உன்னை மகிமைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற, உன்னை உயர்த்தி வைத்திருக்கிற அந்த ஜீவ தண்ணீராகிய ஊற்றி நீ மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி ஆசையோடு கூட இந்த பகல் வேளையிலே இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஊற்றை, இந்த ஜீவ தண்ணீரை ஒரு தேவ பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், வாசிக்காதவர்கள் வேகமாக எடுத்து வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். புரிந்ததா? என்ன செய்ய வேண்டும்? சுருக்கமாக சொல்லி ஜெபிக்க போகிறேன், நீ விளக்க நேரம் இல்லை. முதலாவது, தேவனிடத்திலே கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த ஜீவ தண்ணீர் எனக்குள் வேண்டும் ஆண்டவரே. கேட்க வேண்டும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். ஸ்தோத்திரம். ஆமே. எத்தனை வருட விசுவாசி என்பதல்ல, எத்தனை ஆமே ஆண்டு பழக்கம் என்பதல்ல. தேவ பிள்ளையை ஆண்டவர் உனக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஆமே. நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்தில் பேசுகிற நான் யார் என்று நீ அறிந்தாயானால் என்னிடத்தில் கேட்டிருப்பாய், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், பிரைஸ் தி லார்ட். பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பிதாவானவர் அவர்களுக்கு ஆமென் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். வற்றாத ஜீவ நதி நம்முடைய இதயத்தில் ஓட வேண்டுமானால் ஸ்தோத்திரம், சபையே, நீ பரிதபிக்கப்பட்ட ஒரு சபையாய் காணப்படக்கூடாது. சகோதரா, நீ பரிதபிக்கப்பட்ட ஒரு சகோதரனாய் காணப்படக்கூடாது. சகோதரி, நீ பரிதபிக்கப்பட்ட ஒரு சகோதரியாய் காணப்படக்கூடாது. தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்திலே மறுபடியும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தில் அந்த ஜீவ தண்ணீராகிய ஊற்று எந்த மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இல்லையோ, இயேசு வரும்பொழுது பரிதாபம், இயேசு வரும்பொழுது பரிதாபம். அந்த அபிஷேகத்தின் நிறைவு இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுருக்கமா அதிகமா சொல்லுவேன், வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த நாட்கள் மௌனமாக இருக்காதீங்க. எப்படியும் ஆண்டவரே போராடுங்க. அந்த பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென். ஆதி சபைகளிலே காத்திருப்பு கூட்டம் என்று நடத்துவார்கள். எதற்காக என்கிற ஒரு கேள்வி வருமானால் அதற்கு ஆமென் ஒரு பதில் உண்டு. பரிசுத்த ஆவிக்காக காத்திருப்பு கூட்டம். இன்னைக்கு யாருக்கும் அது மேல விருப்பம் இல்லை. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இல்லை. ஏன் தெரியுமா? இருதயமோ உலக காரியங்களால் நிறைந்து போய் கிடக்கிறது. இருதயம் விரும்புகிறது சுகபோக வாழ்க்கை. நான் சந்தோஷமா இருந்தா போதும், ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உலகத்துல சந்தோஷம், உலகத்துல மகிழ்ச்சி, உலகத்துல ஆடம்பர வாழ்க்கை, ஆமென், பிரைஸ் தி லார்ட், இயேசு வரும் பொழுது இவை ஒன்று முன்னே
நித்திய ராஜ்யத்தில் சேர்ப்பதில்லை. Praise God. Hallelujah. யார் யார் பரிசுத்த ஆவியாகிய அந்த தண்ணீரை பெற்றிருக்கிறோமோ, அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமோ, அவர்களே கர்த்தர் சேர்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு, இந்த வார்த்தை தெளிவாக கவனிச்சு கொள்ளுங்க, மனுஷர் அல்ல, இயேசு நின்று சொல்லுகிறார். இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, முதலாவது கேட்க வேண்டும், இரண்டாவதாக ஆமென் பிரைஸ் லார்ட், அவரிடத்திலே வர வேண்டும். ஆமென். தாகமாய் இருக்க வேண்டும். விருப்பம் இல்லைன்னா, ஆசை இல்லைன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பசி இல்லாத பிள்ளைகளுக்கு நீங்க என்னதான் ஆகாரத்தை குத்தி ஏத்தினாலும் அது என்ன செய்யாது? வாந்தி பண்ணுமே ஒழிய அது உள்ளே எடுத்துக்கொள்ளாது. பிரைஸ் லார்ட். ஆனா பசியோடு இருக்கிற பிள்ளை என்ன செய்யும்? நீங்க கேட்காமலேயே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும். அதுபோல தேவனுடைய சமூகத்திலே ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு தேவ பிள்ளை தாகத்தோடு கூட ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். அப்படி வருகிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. நிக்கதோமு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். இரவு நேரத்திலே ஆண்டவரிடத்திலே வந்தான். ஆண்டவர் தெளிவாய் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவனுக்குள்ளே ஜீவ ஊற்று புறப்பட காரணமாய் இருந்தது. யார் தேவனுடைய சமூகத்தில் வருகிறோமோ அவர்கள் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். மூன்றாவது, ஒரு தேவ பிள்ளை அந்த ஜீவ தண்ணீரை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன் பாருங்க. பிரைஸ் லார்ட். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் இதிலிருந்து ஆயத்தமாகுங்க. நமக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட வேண்டும். நாம் பிரைஸ் லார்ட், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ வேண்டும். முதலாவதாக சொன்னேன், கேட்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய சமூகத்திலே வர வேண்டும். மூன்றாவது, கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அவரை கண்டடையத்தக்க அந்த சமயத்திலே பிரைஸ் லார்ட், அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். 1வது வசனம் சொல்லுகிறது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அன்னைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் அழைப்பு கொடுக்கும் பொழுது எந்த தேவ பிள்ளை தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரை தேடி புறப்பட்டு வருகிறோமோ அவர்கள் வாழ்க்கையிலே ஜீவ நீரூற்று புறப்பட தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான்காவது ஒரு காரியம், வெளிப்படுத்தின விசேஷம். அவன் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின 22:17, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இடத்திலே தேவ பிள்ளையை அடுத்ததாக சொல்கிறேன், ஒரு விருப்பம் வேண்டும், ஆசை வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றி தேவ சபையே, ஓ தேவ ஜனமே, உனக்குள்ளிருந்து புறப்பட வேண்டுமானால் நீ ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும், நீ கர்த்தரிடத்தில் வர வேண்டும், நீ கர்த்தரை தேட வேண்டும். விருப்பம் உள்ளவர்களாய் மாற வேண்டும்.
ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. அவருடைய அபிஷேகத்தை அவருடைய ஜீவ தண்ணீரை நமக்குள்ளே ஊற்ற ஆமென் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு ஊற்று கண் புறப்படும்படி துறவை வெட்டுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்குள்ளே ஒரு ஜீவ ஊற்று புறப்படும்படியாய் ஆமென் ஆபிரகாம் அன்றைக்கு ஈசாக்கின் பிள்ளைகள் ஆமென் ஈசாக்கின் மனிதர்கள் எழுப்பி துறவு வெட்டப்பட்டது போல இன்றைக்கு துறவை வெட்ட நீங்கள் ஆயத்தமாவீர்களானால் பிசாசு எதிர்ப்பான், சத்துரு போராடுவான், பொல்லாக நமக்கு தீமை செய்ய நினைப்பான். ஆனால் எந்த பிள்ளைகள் தோற்று போகாமல் இன்ப விடுதலையோடு உங்கள் துறவை வெட்ட, ஊற்றுகளை வெட்ட, கிணறுகளை வெட்ட, ஆசீர்வாதத்தை தேட புறப்படுகிறீர்களோ